தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீ. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் தள்ளாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றினீரே. அணைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அணைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா. உன் கண்ணின் மணிதானே அப்பா, உன் கண்ணின் மணிதானே அப்பா, உன் கண்ணின் மணிதானே அப்பா, உங்க கண்ணின் மணிதானே அப்பா. ஸ்கிட்டை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு நாடகமாக நடித்த ஒரு குறும்படம் தான். இது உண்மையாகவே நிறைய குடும்பங்களில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நிகர்சனமான உண்மை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தகப்பன்மார்கள் அப்படி தான் குடிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலம் அப்படி கிடையாது. இளைஞர்கள், குடும்ப பெண்கள், இது அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தேவன் ஒரு வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நாம் தான் வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வெளிச்சத்தை இருளில் இருக்கிற நம்ம தான் போய் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த வேதனைகள், அந்த கண்ணீர், நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தெருவோர் இந்த பஸ் ஸ்டாப்லலாம் பார்க்கலாம், குடிச்சிட்டு தன்னை மெய் மறந்து விழுந்திருப்பாங்க, அவங்களுடைய ஆடைகள் விலகி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் ஒருபொழுதும் அதை பார்த்துட்டு நம்ம அசட்டை பண்ணி போகவே கூடாது. அவர்களுக்காக நம்ம மனதுருகி நம்ம ஜெபிக்கணும்.
நம்ம ஜெபித்தாதான் நம்ம இந்த தேசத்துக்கு நம்ம விடுதலையை கொடுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி இருளில் இருக்கிறவர்களை ரட்சிக்க தான் ஏசப்பா மனுபாலனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தும் நம்ம இன்னும் ஜெபத்திலையும் ரோட்டில் பார்க்கும்பொழுது இனிமேலும் ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். எனது குடிக்கிறவங்களை பார்த்தா ஆண்டவரே இவர்களை நீங்கள் ரட்சிங்க அப்படின்னு நம்ம மனதுருகி அவருடைய நாமத்தினால கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். இது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தயவு. அதனால நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஜெபிச்சு ஆண்டவருக்கு விடுதலையை இன்னும் அநேக பேர் இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி மூலயமா தேவன் ரட்சிக்க போகிறார் அப்படிங்கிறது நிச்சயமா நடைபெறும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.